வணக்கம் ஜிஎஸ்ஃபாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு தேதியில் மக்கள் வந்து இந்த ஜிஎஸ்டி ரிவைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அஃபோர்டபுளாக நிறைய கார்கள் மாறி இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நம்ம அந்த பேசிக் மாடல்ஸ்லாம் நிறைய கவர் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு மக்கள் ஒரு ஃபேமிலி ரிலையபிளான ஒரு மிஷின் வேணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், மைலேஜ் கிடைக்கணும், லாங் டேர்மில் எனக்கு சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரீதியாக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களுக்கான ஒரு காரை தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாருதி பலினோவோட பேஸ் மாடலான சிக்மாங்க. இந்த காரை தான் நாம் இன்றைக்கி டீட்டெயில்டான ஒரு வாக் அரவுண்ட் பார்க்க போகிறோம். இந்த காரோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, அந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையுமே தெரிஞ்சுட்டு இந்த பர்டிகுலர் மாடல் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கலாம். ஏன் இந்த டைமில் இந்த கார்னா இன்றைக்கி 5 to 7 லட்சம் அப்படின்றது நிறைய பேர் யூஸ்டு கார் பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க யூஸ்டு கார் வாங்குறதுக்கு இந்த புது காரே போயிடலாமா? இந்த கார் எந்தெந்த இடத்துலலாம் லேக் ஆகுது, அது வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டரான ஒரு புரிதலை இந்த வீடியோவில் எடுத்துக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேசமான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். நீங்கள் இந்த கார் பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க ஸ்ரீ சிட்டி ஆட்டோ ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டரான கோட் அண்ட் பெட்டரான சர்வீஸ் சப்போர்ட் அப்படின்றது அங்கே கிடைக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாகனத்தில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றது எவிடென்ட்டாக நீங்கள் இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். சேஃப்டிங்க. ஸோ சேஃப்டி அப்படின்னு எடுத்தோம்னா நிறையா பேர் விமர்சனம் செஞ்ச ஒரு காராக தான் அந்த மாருதி பலினோ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி 2016 பலினோ லான்ச் பண்ணப்போ ரொம்பவே வந்து லைட்டான ஒரு கர்வ் வெயிட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ மைலேஜை நோக்கி ஓடின பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய மாருதி பலினோவை ப்ரிஃபர் பண்ணி எடுத்தாங்க. நம்பர்ஸும் நல்லா பண்ணுச்சு. ஸோ மாருதி நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி அந்த நம்பர் கேம்ஸ் பிடிச்சிருந்ததால் அதே கார்களை அப்படியே வந்து அதே டிசைனில் லைட் வெயிட்டில் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி அந்தளவுக்கு சாலிடாக இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. பட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பீப்புள் வந்து சேஃப்டியை டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சேஃப்டி இல்லாமல் நம்ம மார்க்கெட்டில் சர்வே பண்ணுவது கஷ்டம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை புரிஞ்சதுக்கப்புறம் டாடா அண்ட் மஹிந்திரா வந்து பார்த்திங்கன்னா அந்த என்கேப்பில் வந்து 5 ஸ்டார் என்கேப் அப்படின்றத நிறையா வாங்கினாங்க. அதை வச்சு மார்க்கெட்டிங்க்கு நிறைய அவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பீப்புளும் ட்ரஸ்ட் பண்ணி போக ஆரம்பித்தாங்க. ஸோ அதைத்தான் மாருதி நிறுவனம் திரும்ப வந்து இப்போது வேக்கப் ஆகி அவங்களோட கார்களோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி அப்டேட் பண்ணாங்க. 5th ஜென்ரேஷன் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இந்த பலினோவோட லான்ச்சில், அதாவது 2nd ஜென்ரேஷன் பலினோ வந்தப்போ அப்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. அதனால தான் நம்ம வந்து ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பாட்காஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டு இருந்தோம். ஹோப்ஃபுல்லி ஒரு 4 ஸ்டார் கேப்பபிளாவது இது இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசணும். அது நமக்கு பாரத் என்கேப்பில் கிராஸ் டெஸ்ட் பண்ணப்போ 4 ஸ்டார் என்கேப் ரிசல்ட் அப்படின்றதும் கிடச்சிது. மாருதி விக்டோரஸ் 5 ஸ்டார் என்கேப் வாங்கியிருந்துச்சு. மாருதி டிசையர் 5 ஸ்டார் என்கேப் வாங்கியிருந்துச்சு. இதுவும் 5 ஸ்டார் வாங்கியிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் 4 ஸ்டார் ஓகே, டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல் இப்போ ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. 6 ஏர்பேக்ஸ் ரொம்ப நாளாக கொடுக்காம வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் அப்டேட்டில் அதுவுமே கிடச்சிருச்சு. ஸோ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ரிலேட்டடாக பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக தான் இருக்குது. 925 கிலோகிராம் அப்படின்றது இந்த பேஸ் மாடலோட கர்வ் வெயிட்டாக மாருதி பலினோ பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. ஸோ சேஃப்டி ரீதியாக பார்த்துட்டோம். நிறைய பேர் கேட்குறது எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் அதை இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயங்க. சரி, இந்த வாகனத்தில் மேஜரான ஒரு செல்லிங் யூஎஸ்பி அப்படின்னா இந்த இன்ஜின்ங்க. 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல். இந்த இன்ஜின் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ தெரிஞ்சுப்போம். இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் எவிடென்ட்டாக பார்த்துருக்க முடியும். ஸோ 1.2 லிட்டர் அந்த 4 சிலிண்டர் என்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 88.5 பிஹெச்பி பவரும் ஒரு 113 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. K12N அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அல்லது வந்து 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கிடைக்குது. AMT வந்து அடுத்த மாடலான டெல்டாவில் தான் கிடைக்கும், இந்த பேசிக் மாடலில் கிடையாது. சரி, இந்த என்ஜினோட பவர் டெலிவரி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு லீனியரான ஒரு சர்ஜாக தான் இருக்கும். இன்னைக்கு ஈவன் இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டர்போ பெட்ரோல்ஸே அந்த மாதிரி ஒரு சர்ஜுக்கு போயிருச்சு. இந்த BS6 ஸ்டேஜ் 2
நார்ம்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆர்டி எல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த பவர் சர்ஜ் அப்படின்றதே வந்து அக்ரெசிவ் இல்லாமல் லீனியர் டோனுக்கு போயிட்டாங்க. இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாடா அல்ட்ராஸாக இருக்கட்டும், ஹிண்டே i20 இருக்கட்டும், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி கொஞ்சம் பெப்பியரான ஒரு டிரைவ் தான் கொடுக்குது. மைலேஜ் ரீதியாக கேட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 13 to 15, ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 17 to 18 வரைக்கும் எடுக்க முடியும். இதுதான் ரியல் டைம். சிஎன்ஜி போனீங்கன்னா ஒரு 25 வரைக்குமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ஜினுக்கு கீழே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கன்சீல்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு, என்க்ளோஷர் கிடச்சிருக்கு. லைனர்ஸில் இன்சுலேஷன் பேக் அப்படின்றது மிஸ் அவுட் தாங்க டெஃபினெட்லி. ஸோ அது கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா என்விஹெச்சில் வந்து ஸ்டில் பலினோ லேக்ஸுங்க. டயர் நாய்ஸும் அந்த வின் நாய்ஸ், அதுக்கப்புறம் என்ஜின் நாய்ஸ்லாம் ஸ்லைட்லி உள்ள க்ரீப்பின் ஆகுது. என்ஜின் ஐடியில் இருக்கும் போது வந்து மேஜராக உங்களுக்கு வண்டி ஆனில் இருக்குது ஆஃபில் இருக்கானே தெரியறது இல்லைங்க. இந்த பேசிக் மாடல் வந்து இந்த ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்போட கொடுத்துருக்காங்க. மேலே திக் ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ என்ஜின் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க ரிலையபிளாக இருக்கும். நீங்கள் டவுன் த லைன் ஒரு 10 வருஷம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா 10 to 15 வருஷம் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வச்சிருக்க முடியும். ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் டவுன் த ரோட் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோப்பிங்காக முடிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்ரைட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதாவது கீழே இப்படி வந்து இப்படி முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் அப்ரைட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டான்ஸ் கிடச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம். ஸ்லீக் அண்ட் நீட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த 3D டிசைனோட அந்த கிரில் நீங்கள் பார்க்க முடியுது. இந்த பிளாக் எலிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல, இந்த கிரில்ல இது வந்து பார்த்தீங்கன்னா குரோம் எலிமெண்ட்டாக அடுத்த வேரியண்ட்லேருந்து கிடைக்கும். இதில் வந்து பேசிக்காக கொடுத்துருக்காங்க. ஏர்டாம் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலான ப்ளே தான். ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப்பில் கிடைக்குது. வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான். நீங்கள் வாங்கி பல்பை அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபாக்லம்ஸ் கிடையாதுங்க. 170 mm அப்படின்றது இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது. சைட் ப்ரொஃபைல் பலினோவில் நமக்கு 2520 mm வீல் பேஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்குதுங்க. இது கூட காம்படிட்டராக இருக்கிற வாகனங்களை வச்சு நான் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்க எவிடென்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்குங்க. சரி, சைட் ப்ரொஃபைலில் வந்து ஏதாவது வந்து கேரக்டர் எலிமெண்ட்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் முடிச்சிருக்காங்க. பெல்ட் லைனில் க்ரோம் இன்செர்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியல. கேரக்டர் லைன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அந்த ஃபெண்டர்லேருந்து கொஞ்சம் கொண்டு வந்து இங்கே வந்து அப்படியே வந்து ஜுவல் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் டிசைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. டோர் மூவ்மெண்ட் ஹேண்டில் வந்து பிளாக் அன்பெயிண்டட் கன்சோலாக தான் இருக்குது. டோரை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு தட் அண்ட் ஃபீல் அப்படின்றது தெரியுதுங்க. ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு உணர்வு இல்லை. டயர் ப்ரொஃபைல்ஸ் 185, 65, 15ங்க. டாப் ஆஃப் த லைனில் உங்களுக்கு 16 கிடைக்கும். அதாவது ஜீட்டா அண்ட் ஆல்ஃபாவில் 16 கிடைக்கும். இந்த சிக்மா அண்ட் டெல்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 15 inch வீல்ஸு, ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியரில் ட்ரம் பிரேக்குங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பலினோ காட்டிலும் இந்த பலினோவோட டிஸ்கோட சைஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்காது. அதை பற்றி நான் பேசுகிறேன். உங்களுக்கு வீல் காஸ் அப்படின்றது நீங்கள் வேணும்னா வாங்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சில்வரில் தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள லைனர்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு கன்சீல் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி கன்சீல்டு கிடையாது. இங்கே ஃபெண்டரில் தான் நமக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க இந்த மாடலில். வால்யூம் கன்சோல் பாருங்கள், உங்களுக்கு பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது அன்பெயிண்டட் கன்சோல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் நம்ம கையை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உள்ளே வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் கார்டை கொடுக்கல. பட் ஒரு ஜாய்ஸ்டிக் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதை ப்ளேஸ் பண்ணினா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பரிதாபமாக படுது. இதை கண்டிப்பாக வந்து மாருதி நிறுவனம் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். இது எல்லாமே இதுவும் மேனுவலாக க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இதையும் நம்ம வந்து கையில் இப்படி அட்ஜஸ்ட் தான் பண்ணிக்க முடியும். உள்ள ஜாய்ஸ்டிக் எதுவுமே கிடையாது. விண்டோ ஏரியா டிஎல்ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச லேல ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் ரீதியாக கேட்டிங்கன்னா டீசெண்டாக இருக்குது. உள்ளே வந்து உட்காரவங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற தீம் கொஞ்சம் டார்க்கேராக இருக்கனால ஒரு சில டைம் லாங் ட்ராவலில் அது ஃபீல் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பட் வெளிச்சம் நல்லா உள்ளே போகும். பட் உள்ளே இருக்கக்கூடிய தீமை கண்டிப்பாக வந்து மாற்றி இருந்திருக்கலாம். இவ்வளோ டார்க்கேராக போயிருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி என்னோட பர்சனல் புரிதலுங்க. சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக பேசணும் அப்படின்னா ஒன் ஆஃப் தி கம்ஃபர்டபுள் சஸ்பென்ஷனுங்க இந்த செக்மெண்ட்டில். அதாவது ஆல்ட்ரோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு நேச்சர் இருக்கும். i20 எடுத்துக்கிட்டிங்கனாலும் டில்டட் டுவர்ட்ஸ் கம்ஃபர்ட் தான். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி நல்லா வந்து லாங் ட்ராவலுக்கெலாம் நல்ல கம்ஃபர்டபுளாக எந்த விதமான குழியில் விட்டிங்கனாலும் அதை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு உங்களை உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலிலாம் கொடுக்காம வச்சிருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஷன் தான் இது. ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட் மேக் பர்சன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ரியலாக டாஷன் பீப் போயிருக்காங்க. கால் ஸ்ப்ரிங்ஸோடு தான் இருக்குது. பிரேக்ஸ் பொறுத்து நம்ம பேசணும் அப்படின்னா பிரேக்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது. அதே மாதிரி ரொம்ப வந்து ஸ்பாஞ்சியராகவும் இருக்காது. நியூட்ரலான ஒரு செட்டப். நீங்கள் நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 100க்குள்ளே போகிறீங்கன்னா நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியும். அதை தாண்டி போகிறீங்கன்னா நமக்கு அந்த நோஸ் டேவ் மற்ற விஷயங்கள்லாம் தெரிய தான் இருக்குது.
ஹேண்ட்லிங் கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 to 120 வரைக்கும் சாலிடாக பிளான்டாக இருக்குங்க. 120 தாண்டி நீங்கள் போகிறீங்க, அந்த லீகல் ஸ்பீட்ஸை தாண்டி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு அன்னோவிங் ஃபீல் இருக்கும். இதுதான் இதோட லிமிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். யாருக்கு செட் ஆகும்னா ஒரு ஃபேமிலி மேன், ஒரு காமன் மேன் நான் எடுக்கிறேன், ஒரு 100 to 120 தான் மேக்ஸிமம் போவேன். பாயிண்ட் A to பாயிண்ட் B போகணும், ரிலையபிளாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஃபேமிலி வந்து சேஃபாக போய் வரணும் அப்படின்னா டெஃபினெட்லி இது ஒரு பிக்காக தான் இருக்குது. சரிங்க, சஸ்பென்ஷன் பற்றி பிரேக்ஸ் பற்றி பேசிட்டோம். இப்போ ரியரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்இடிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது பிரேக்ஸ் அழுத்தினீங்கன்னா க்ளோ ஆகும். இது வந்து நார்மல் டைமில் நீங்கள் லைட்ஸை போட்டிங்கன்னா பின்னாடி வர பேசஞ்சர்ஸ்க்கு வண்டி இருக்குது அப்படின்றத நம்மளால் காமிச்சு கொடுக்க முடியும். ஸோ இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா டம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கைட் லேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ரிவர்ஸ் கைட் லேம்பாக இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலஜனில் தாங்க போயிருக்காங்க. ரியரில் நமக்கு வந்து பேசிக் மாடலில் டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸ் அப்படின்றது மிஸ் அவுட் ஆகுது. மேலே வந்து ஷாக் ஃபின் ஆண்டனா கிடையாது. த்ரூ அவுட் நீங்கள் டாப் ஆஃப் த லைன் போனீங்கன்னா ஷாக் ஃபின் கிடையாது. பேசிக்கான ஒரு ஆண்டனா. ஹை மவுண்டட் ஸ்டாம்ப் அப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாய்லர் கூட இன்டெகிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரியர் பம்பர்ஸில் பார்க்குறப்ப உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் அப்படின்றது லேவர் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இந்த பேசிக் மாடல் இல்லை. பம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு இடிச்சாலே உடஞ்சி போயிருமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 318 லிட்டர் கிடைக்குதுங்க. பார்சல் ட்ரே மிஸ் அவுட் தான். உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு லோடிங் லிப் இருக்குது. அதனால் தூக்கி உள்ளே வைக்கும்போது கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்கும். பட் ஓகே, பூட் ஸ்பேஸில் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி ஸ்பேர் டயர்லையும் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணல. 6 ஏர் பேக் பண்ணுறப்போ இவங்க வந்து ஸ்பேர் டயர் எடுக்கிறது ஒரு பாரம்பரியமாக ஒரு வண்டியில் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதுலலாம் அப்படி பண்ணலிங்க. 185, 65, 15 ஸ்டீல் வீல்ஸ் தான் போயிருக்காங்க. டோர் பேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதைத்தான் நான் சொல்லியிருந்தேங்க. பிளாக்கும் இந்த ப்ளூ தீமும் போடும்போது ஆக்சுவலாக அவங்க யூனிக்காக இருக்கணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. பட் உள்ளே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருண்ட மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருதுங்க. அதுதான் கொஞ்சம் வந்து பிட் ஆஃப் நெகட்டிவ் மாதிரி பார்க்குறேன். பட் ஒரு சில பேர்த்துக்கு பர்சனலாக டார்க்கினான ரூம் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இது நோ ப்ராப்ளமாக தான் இருக்க போகுது. எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸாக கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணுற இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் டாப் ஆஃப் த லைன்ஸில் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் பிளாக்ல இருக்குது. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றத வச்சுக்கலாங்க. இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. பலினோட ரியர் சீட் ஸ்பேஸ்ங்க. உள்ளே ஏறி உட்காந்துப்போமா? ஸோ ஓகே ஃபைன். உள்ளே உட்காந்த உடனே நமக்கு கேபின் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். அதாவது ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க. அதிலலாம் வந்து குறைகள் சொல்ல முடியாது. டீசெண்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம். வெளிச்சம் டிஎல்ஓ வெளியிலேருந்து கிடைக்கிற வெளிச்சம்லாம் நல்லா தான் இருக்குது. பட் உள்ளே வந்து ஒரு டார்க்கியரான ஒரு ரூம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குங்க. சரி, ஹெட்ரூம் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸுங்க இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ தாராளமான ஒரு லெக் அண்ட் நீ ரூம் அப்படின்றது இங்கே கிடைக்குதுங்க. அண்டர் தை சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். காலை நீட்டி உட்கார்றப்ப ஃபைன் தான். பட் கொஞ்சம் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்றது என்னோட அபிப்பிராயம்ங்க. கீழே ஹம்ப் அப்படின்றது கொஞ்சம் பெரியதாங்க. அடல்ட் உட்காரும் போது வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். குழந்தைகள் உட்காரப்ப பிரச்சனை இல்லை. 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது தாராளமாக இங்கே ஸ்பேஸ் பண்ணலாம். உட்காந்து தாராளமாக வர முடியும். ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டிருக்காங்க சார்ஜிங்க்கு. ஹெட்ரூம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், நம்ம சாஞ்சு உட்காந்துருக்கோம். இங்கே தெரியுதுங்களா? ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா உறையும். மற்றபடி வந்து ஓகே, கம்ஃபர்டபுளாக உட்காந்து வரலாம். 3 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. முதுகுக்கான லம்பார் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டீசென்ட் எனஃப்ங்க. ரொம்ப குறைகள்லாம் சொல்ல முடியல. சரி, உட்காந்துட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தா கிளியரான விசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளால் ரொம்ப மறைவெல்லாம் இல்லை. என்ன இந்த ஹெட் ரெஸ்ட் ரொம்ப பெருசாக கொடுத்துட்டாங்க ஃப்ரண்ட் ரோவில். அது கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயங்க. ஸோ இவ்வளோதான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் ஒரு கேபின் லேம்ப் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் லே அவுட் பாருங்கள். உங்களுக்கு நிறைய பேனல்ஸுங்க. இங்கே உங்களுக்கு இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் கன்சோல் ஒரு தனி பேனல். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக்ஸில் போட்டிருக்காங்க. ரொம்ப வந்து ஸ்க்ராட்சியான பிளாஸ்டிக்ஸ் இல்லை, ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி தான். பட் என்னென்னா காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு சில்வர் ஃபினிஷ் கிடச்சிருக்கு. அதுக்கு கீழே வந்து ப்ளூ, அப்புறம் இங்கே வந்து கார்பன் ஃபைபர் பேனல் மாதிரி ஒரு லுக் லைக். ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஓகேஷாக இருக்குது. இந்த மல்டிபிள் பேனல்ஸ் இருக்கிறனால நம்ம ஏதாவது இன்ஃபோர்டைன்மெண்ட் மாற்றம் ஏதாவது கழட்டி நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரே டைம் செஞ்சுட்டு போட்டுக்கோங்க. மல்டிபிள் டைம் கழட்டினீங்கன்னா இந்த பேனல்ஸ் எல்லாமே இன்டர்லாக்கிங் அப்படின்றனால நாளைக்கு ராட்லிங் நாய்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் மாருதி ஸ்டைல் தான். டிப்பிக்கலாக ஒரு குட்டி க்ளவ் பாக்ஸ், வேறு எந்த ஒரு யூட்டிலிட்டி கம்பார்ட்மெண்ட்ஸும் இல்லாமல். ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கலங்க. 2 பக்கமும் வேனிட்டி மிரர்ஸ் அப்படின்றது இல்லை சன்வைசர்ஸில். ஸோ மேலே இந்த இடத்துல வந்து ஒரு கேபின் லேம்ப் வந்து அடுத்த மாடலேருந்து வரும். இந்த மாடலில் அது மிஸ் அவுட் தான். இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இங்கே எதுவும் கிடைக்கலங்க. ஸோ ஒரு பிளைனாக தான் விட்டுருக்காங்க. ஏசி பேசிக் மாடல் இருந்தே ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் யூனிட்டுங்க.
ஸோ அது வேணால் ஒரு பாராட்டக்குரிய விஷயம் தான், பேசிக்லேருந்து அது கொடுத்தது. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கிறப்போ வந்து நமக்கு உள்ள கேபினோட டெம்பரேச்சரை அடாப்ட் பண்ணி அழகாக அது மேனேஜ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் இருக்குது. ஏசியோட த்ரோவும் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு 24ல் வச்சு ஆட்டோவில் வச்சு அப்படின்னா ஃபுல் பிளாஸ்ட் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி அது ஃபுல் பிளாஸ்ட் த்ரோ கொடுக்குது. கூலிங் ஓகேங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பலினோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்லர் யூனிட்டாக இருக்கும். பட் இது வந்து அதை காட்டிலும் ஒரு ஸ்டெப் டவுன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கீழே 2 கப் ஹோல்டர் போட்டிருக்காங்க. ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. யூஎஸ்பி டைப் ஏ ஆர் டைப் சி சார்ஜஸ் எதுவும் ஃபைன் பண்ண முடியலை. ஓகே. கியர் நாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கியர் நாப் தான் இது. க்ரோம் ஃபினிஷ்லாம் கொடுக்கல. எம்ஐடி கிளஸ்டர் வந்து அனலாகில் ஸ்பீடோமீட்டர் அண்ட் டேக்கோமீட்டர் போயிருக்காங்க. சென்டரில் ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே கிடைக்குது. அதில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கிலோமீட்டர் எவ்வளோ, ரேஞ்ச் எவ்வளோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரிங்கில் நமக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதுங்க. டெலஸ்கோபிக் அப்படின்றது மிஸ் அவுட் தான். ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இந்த பேசிக் மாடலில் கிடையாது. ஒரு ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல் பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நாளைக்கு இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை வந்து கிராண்ட் மெட்டாரில் சென்சிபிளாக பண்ணியிருப்பாங்க. பட் இதில் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதில். சாவியை பொறுத்த வரைக்கும் லாக் அன்லாக் அந்த பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டியோட டிபிக்கெல்லாம் உங்களுக்கு மாருதி நிறுவனத்தில் பல வருடங்களில் கிடச்சிட்டு இருக்கு அதே கீஸ் தான். ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் பாருங்கள், ஆப்டமைஸ்டு தான் பண்ணியிருக்காங்க. எந்த விதத்துலையுமே வந்து ஒரு பெடலில் கால் வைக்கும்போது இன்னொரு பெடல் வந்து இன்டரப்ட் ஆகிற மாதிரிலாம் இல்லை. ஒரு ப்ராப்பரான ஒரு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு லாங் ட்ராவலில் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் போனட் ஓப்பன் பண்ணுறதுக்கான நாப் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இந்த வேரியண்ட்டில் கிடைக்கலங்க. பட் அண்டர் தை சப்போர்ட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, டிரைவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது கால் ஆக்சிலில் வைக்கும்போது ஒரு டீசென்ட்டான ஒரு சப்போர்ட் கிடைக்குது. பட் கோ டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பொசிஷனில் வரும்போது கொஞ்சம் மிஸ் அவுட் தான். ஓகேஷ்ங்க, ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இங்கே சீட் ஹைட் அட்ஜஸ்டர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி லம்பார்க்கான சப்போர்ட், ஹெட்ரெஸ்ட்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்குங்க. அது இல்லாமல் எந்த விதமான குறைகளும் இல்லை. உட்காந்து பார்க்கும்போது கிளியரான விசிபிலிட்டி இருக்குமா? இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்குறேன் நான் அப்படின்ற போது, நீங்கள் இதில் டாப் ஆஃப் த லைன் போய் சீட் ஹைட் அட்ஜஸ்டரே வச்சு உட்காந்திங்கனாலும் போனட்டோட விசிபிலிட்டி லெஃப்ட் அண்ட் ரைட்டுங்கிறது கிளியர் வியூ கிடைக்காதுங்க. இந்த காரணம் இல்லை, நீங்கள் ஈவன் i20 போகிறீங்க, ஆல்ட்ரஸ் போகிறீங்கனாலும் அந்த கிளியரான ஜட்மெண்ட் அப்படிங்கிறது எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா ஸ்லோப்பிங்கான ஒரு ஹூட் ஃபினிஷ் தான் இங்கே நடந்திருக்கும். மற்றபடி இந்த ஏ பில்லர்லாம் பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி ஹில் ஸ்டேஷன்ஸில் இந்த ஏ பில்லர் அண்ட் ஐஆர்விஎம் வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதுதாங்க ப்ராக்டிக்கலாக எப்போவுமே ஒரு கார் வாங்குறப்போ அக்சசரிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டேஷ் கேமில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அது இப்போது மிகப்பெரிய ஒரு சேஃப்டி அக்சசரியாக பார்க்கப்படுது. நம்ம ஒரு சீட் கவர்ஸ்க்கு, லைட்ஸுக்கு இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்க்குலாம் வந்து ஆயிரக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இது வந்து பேசிக்காக வந்து 3000 ரூபாயில இருந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ருபீஸில் கிடைக்குது. இது நிறைய இன்ஸ்டன்ஸில் ஒரு ப்ரூஃபாக உதவி கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னா டேஷ் கேமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம பர்சனலாக ஃப்ளீட் ட்ராக் அப்படின்ற பிராண்டோட டேஷ் கேம் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்டில் 4K, ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினேஷனில் கிடைக்குது. நல்ல ஒரு யூஐயோட அப்ளிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, லைவ் ஃபீடும் பார்த்துக்கிறதுக்கு. நீங்கள் வேணும்னா அவங்களோட லிங்க் கீழே கொடுத்துருக்கு, நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட 4G டேஷ் கேமும் இருக்குது, இன்பில்ட்டில் நீங்கள் சிம் போட்டும் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட்டாக கூட பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோட வச்சுருக்காங்க. வேணும்னா லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் அடுத்த நாள் வந்து இவங்க வீட்லேயே பண்ணி கொடுக்குறாங்க. அது 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டோர் பேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் வந்து பேடிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்கில் போகல. இது நல்ல விஷயம். ஆக்சுவலாக பேசிக் மாடலில் இவங்க தான் அந்த ஃபேப்ரிக் பேடிங்கோட கொடுத்துட்ருக்காங்க. எல்லா டோர் பேட்ச்லையுமே கிடைக்கும். 4 டோர்ஸ்லையுமே உங்களுக்கு இந்த டோர் பேட்ச்சில் இந்த ஃபேப்ரிக் பேடிங் கொடுத்துருக்காங்க. ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட டிரைவர் சைடு விண்டோ, மீதம் விண்டோலாம் நார்மல் பவர் விண்டோஸாக கொடுத்துருக்காங்க. லாக் அண்ட் லாக் ஃபங்க்ஷன் கிடைக்கிது, இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஓகே. கீழே வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ பலினோவோட ஓவரால் இந்த சிக்மா வேரியண்ட்டோட என்னோட அப்சர்வேஷன் என்ன, என்னோட புரிதல் என்ன அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 to 7 லட்ச ரூபா என்னோட மேக்ஸிமம் பட்ஜெட். நான் யூஸ்ட் கார் பார்க்கக்கூடிய ஆள், கொஞ்சம் புது கார் கிடச்சா நல்லா இருக்குன்னு உங்கள் மனசில் இருந்திருக்கும்ல, அவங்களுக்குலாம் அந்த பேசிக் மாடல் அப்படின்றது செட் ஆகுங்க. ஏன்னா வாங்கி ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு காமன் மேனுக்கு அது போதுமானதாக இருக்கும். இன்ஃபர்டைன்மெண்ட் என்னங்க, அதிகபட்சம் ஒரு 10 to 20,000 ரூபாய் செலவாகும். ஸ்பீக்கர்ஸோட சொல்கிறேன், பேசிக்காக போட்டிங்கன்னா குவாலிட்டியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும். மைலேஜ் கிடைக்கும், சேஃபராக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் லாங் டேர்ம் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸில் கவலைப்பட வேண்டியதில் ரிலையபிளாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸுமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஃபேமிலி காராக தான் இந்த பலினோ அப்படின்றது இருக்குது. சர்வீஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,500லேருந்து 5,000 ரூபாய் இருக்குங்க. இதுவே நீங்கள் வாரண்ட்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இல்லை, 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர். நீங்கள் வேணும்னா அது 6 வருஷம் 1,60,000 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வாரண்டியை பொறுத்து இவங்க கொடுத்துருக்கிறது. சரி, பேசிக் மாடலில் எடுக்கிறேன், வெளியில் அப்கிரேட் பண்ணால் வாரண்டி போயிருமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஃபிட்மெண்ட் உங்கள் காரில் ஏதாவது பிரச்சனை கொடுத்ததுன்னா அதுதான் சோர்ஸாக இருந்துச்சுன்னா தான் வாரண்டி போகும். நீங்கள் குவாலிட்டியாக போட்டிங்கன்னா எந்த விதத்துலையும் வாரண்டிலாம் போயிடாது. ஸோ
நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சர்ச்சரை வேணாம், பொறுப்பாக போய் பொறுப்பாக வாங்க. டாடா, டேக் கேர், பை.